Clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. இட்லி கடை, பராசக்தி, சிம்பு 49 என ஒரே நேரத்தில் 3 ஸ்டார்கள் படங்கள். பிரபல தயாரிப்பாளர் வீட்டில் திடீர் ரைடு ஏன்? தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளராக அறிமுகமான மிக குறுகிய காலத்திலேயே உச்ச நட்சத்திரங்களின் படங்களை மிக பிரம்மாண்டமாக தயாரித்து அனைவரின் புருவங்களையும் உயர்த்த செய்திருக்கிறார் ஆகாஷ் பாஸ்கரன். யார் சாமி இவர் தயாரிக்கும் படமெல்லாம் மலைக்க வைக்கும் பட்ஜெட்டாக இருக்கே என கோலிவுட் வட்டாரம் திகைத்து போயிருக்கும் நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வருகிறது. சினிமா மீது ஆர்வம் கொண்ட ஆகாஷ் பாஸ்கரன் நானும் ரவுடிதான், காத்துவாக்குல 2 காதல் என விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான திரைப்படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றினார். அதையடுத்து இயக்குனராகி படம் எடுப்பார் என எதிர்பார்த்த நிலையில் அதுக்கும் மேல என்று சொல்லும் அளவிற்கு பிரம்மாண்ட தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்தார். நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படம் பொருளாதார பிரச்சனையை சந்தித்த போது அதை தயாரிக்க முன்வந்தவர் ஆகாஷ் பாஸ்கரன். அதைத் தொடர்ந்து இயக்குனர் சுதா குங்காரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் பராசக்தி திரைப்படமும் ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர் தான் தயாரிக்கிறது. அதே போல நடிகர் சிம்புவின் 49வது திரைப்படம் மற்றும் நடிகர் அதர்வா நடிப்பில் உருவாகும் இதய முரளி படத்தையும் இயக்கி தயாரிக்கிறார் ஆகாஷ் பாஸ்கரன். இப்படி ஆகாஷ் பாஸ்கரன் தற்போது ஒரே நேரத்தில் தயாரிக்கும் படங்களின் பட்ஜெட் மட்டும் 470 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனின் பின்னணி என்ன? ஏன் அவர் வீட்டில் திடீரென ரைடு நடந்திருக்கிறது என பலர் குழம்பி வருகின்றனர். ஆகாஷ் பாஸ்கரனின் தந்தை பாஸ்கரன் சேலத்தில் உள்ள PRR ஸ்வர்ண மாளிகை என்ற நகைக்கடையின் உரிமையாளர். ஆகாஷ் பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னர்தான் இவரின் வளர்ச்சி அசுர வேகத்தில் வளர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஆகாஷ் பாஸ்கரனின் திருமணத்திற்கு அரசியல் மற்றும் திரை பிரபலங்கள் என பல VVIPக்கள் புடைசூழ மிக பிரம்மாண்டமாக இவரது திருமணம் நடைபெற்றது. ஆகாஷ் பாஸ்கரன் ஒரே நைட்டில் பிரபலமடைந்ததற்கு சில முக்கிய காரணமும் சொல்லப்படுகிறது. கவின்கர் நிறுவன உரிமையாளர் CK ரங்கநாதன் மற்றும் தேன்மொழி தம்பதியின் இளைய மகள் தாரணியை ஆகாஷ் பாஸ்கரன் திருமணம் செய்துள்ளார். எனவே ஆகாஷ் பாஸ்கரனின் இந்த சமீபத்திய வளர்ச்சி திரையுலகை மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களையும் உற்றுநோக்க செய்துள்ளது. சமீபத்தில் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மதுபானங்கள் கொள்முதல் உட்பட சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திடீரென தேனாம்பேட்டையில் உள்ள பிரபல சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது. குறுகிய காலத்தில் அசூர வளர்ச்சி, ஆளும் கட்சிக்கு நெருக்கமானவர்களுடன் பழக்கம் ஆகியவற்றால் அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டின் கதவை அதிகாலையிலேயே தட்டியிருப்பதாக கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இருப்பினும் முழு சோதனைக்கு பிறகே அனைத்து விவரங்களும் தெரிய வரும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி, சிம்புவின் 49வது படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக திரையுலகினர் தெரிவித்தனர். Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.